கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 29ஆம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளைகள் பிரேயரே பண்ண மாட்டாங்க, கடவுள் பயமே இல்லை, கோயிலுக்கே வரமாட்டாங்க, குடும்ப ஜெபமே இல்லை என்று. பிள்ளைகளை தனி அழைத்து அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்னோடு அன்பாக பேசுவதே இல்லை, என்னோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதே இல்லை, ஏதோ நாங்கள் போகிறோம், சாப்பிடுகிறோம், மீண்டும் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லுகிறோம், இப்படியாகத்தான் எங்கள் வாழ்க்கை போகிறது என்று ஒரு வெறுப்போடு அவர்களுடைய கருத்தை பதிவிடுவார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கடவுள் தாமே இந்த அருமையான வாக்கின் வழியாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நம் குடும்பத்திலே 4 பேர் 5 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் குடும்பத்திலே ஒருவர், அது குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ இல்லை மகனோ மகளோ, யாரோ ஒருவர் கடவுளின் பாதத்திலே உத்தமமாய் அமர்ந்து கண்ணீரோடு அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபித்தாலே போதும், அந்த ஒருவருடைய கருத்தான ஜெபம், நம்பிக்கையான ஜெபம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கடவுளுக்குள்ளாக கொண்டு வரும். ஒரு தெய்வீக சமாதானம் குடும்பத்தை உறுதிப்படுத்தும் என்று இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல குடும்பங்களில் குடி மற்றும் கடன் மற்றும் சமாதான குறைவுகளால் பல குடும்பங்கள் எரிச்சலோடும் கோபத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பலருக்கும் தெரிவதில்லை இந்த ரகசியம். பல குடும்பங்களிலே சகோதரிகள் சொல்லுவார்கள், என்னுடைய கணவருக்காக நான் ஜெபிப்பதையே நிறுத்திவிட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உலக பிரகாரமாக மனித முயற்சியில் எல்லாவற்றையும் நான் எடுத்துவிட்டேன், ஆனால் என்னுடைய கணவர் மனம் மாறுவதாக தெரிவதில்லை, எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அவர் குடியை விடுவதில்லை, கடன் குடிக்கொண்டே போகிறது, வீட்டிலே சமாதானம் இல்லை, என்னை அடிக்கிறார் என்று. இன்னொரு பக்கம், என்னிடம் அன்பு காட்டுவதற்கே கணவருக்கு தெரியவில்லை, வீட்டிலே அவர் வந்தாலும் கூட எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஏதோ சாப்பிடுகிறோம், உண்கிறோம், வேலைக்கு செல்லுகிறோம், இப்படியான ஒரு குடும்பம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்று கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் நீங்கள் பாரத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க தொடங்குங்கள். இன்று ஒரு மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். யார் உங்கள் குடும்பத்திலே மனம் மாறாமல் ஒரு கன்னியாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்களோ, இதுநாள் வரை இருந்தார்களோ, இன்று அவர்கள் உள்ளத்தை கடவுள் மாற்றுவார். இந்த வார்த்தையின் வழியாகவே உங்கள் குடும்பம் முழுவதும் கடவுள் கொடுக்கிற சமாதானத்தினால் நிரம்பும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வாக்குக்காக நன்றி தகப்பனே. இந்த வாக்கின்படியாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலும் ஒரு மாற்றம் இன்று உமது கரங்களிலிருந்து உண்டாகட்டும். எல்லோரும் தெய்வீக சமாதானத்தோடு வாழ தகப்பன் உமது பேரன்பை அருளி செய்ய வேண்டி உமது பாதத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் செய்ய போகிற மாற்றம் உங்கள் மொத்த குடும்பத்தையும் மாற்றப் போகிறது. கடவுளுக்குள்ளாக அனைவரும் ஒரே கூட்டமாய் கூட போகிறோம். தெய்வீக மகிழ்ச்சி நம் அனைவரையும் நிரப்பும். ஆமேன். God bless you.